ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க இது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா திக்காக இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே மை மாதிரி இருக்குது, தார் மாதிரி. லைட்டாக தான் எடுத்தேன் நான். எந்த அளவுக்கு நல்லா கருப்பு பிடிச்சிருக்கு பாருங்கள். சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க இது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்களேன். இதில் நான் ரெண்டே பொருள் தாங்க நான் வச்சு செஞ்சது இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோ எப்படி போட்டிருக்கிறத வாங்க சேனலுக்குள்ளே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருன்னு இருக்குது பாருங்களேன். எவ்வளோ இது லைட்டாக தான் நான் எடுத்தேன், கொஞ்சமாக தான் எடுத்தேன். எந்த அளவுக்கு இருக்குது ஹேர் டை. நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இரும்பு கடையை கொஞ்சம் ஹீட்டு பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு கொஞ்சமாக நிறம் வர அளவுக்கு, ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இதோட ஒரு முக்கியமான பொருள் தாங்க நான் அதில் போட போகிறேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நான் அதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் தாங்க போட போகிறேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், அது முக்கியமான பொருள் என்னென்னா, நெல்லிக்காய் தாங்க போட போகிறேன். நல்ல முழு நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய், இதை தாங்க நான் போட்டிருக்கேன். நான் இந்த ரெண்டே பொருளை வச்சு தான் சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க இது. முடிக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ எப்படி போட்டிருக்கிறத உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா கருன்னு நம்ம வறுக்கிறதுல தாங்க இருக்குது. நீங்கள் பாருங்கள், அப்படியே வறுத்து எடுத்தாச்சு. அப்படியே கீழே இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் பெருசு ஹீட்டு பட்டோடனே நெல்லிக்காயெல்லாம் நல்லா எவ்வளோ பெருசு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கருன்னு நல்லா கருக விட்டு எடுத்தால் தான் நமக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். கொஞ்சம் ஆறட்டும். அது இரும்பு கடையில் இருக்கிறனால சீக்கிரம் ஆறாது. நான் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அதை தட்டில் கொட்டினா தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆறும். இரும்பு கடாயில் இருந்துச்சுன்னா ஆறாது. இந்த ரெண்டே பொருள் வச்சு தாங்க நான் செஞ்சுருக்கேன். நமக்கு அவசர ஆத்தத்துக்கு தாங்க அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கு ரெடி பண்ணி நாங்கள் டப்பாவில் கொட்டி வச்சுக்குவோம். நாங்கள் வாரத்தில் ஒரு முறை தாங்க இதை நாங்கள் போட்டுக்குவோம். அதை பாருங்கள், நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டாச்சு. அதை அடுத்து நம்ம என்னென்னா ஒரு மிக்ஸி ஜாரில் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு பொடி மட்டுமே போதும். நசுக்கி விட்டாலே அந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். அந்த அளவுக்கு பொடி மட்டுமே நம்ம தலையில் தடவிக்கலாம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. ஒரு தவணைக்கு 2 தவணை நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சிக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு இன்னமும் குறன்னு இருந்துச்சுன்னா, குறன்னு இருந்துச்சுன்னா ஒரு டீ வடிகட்டினால கொஞ்சம் சலிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஆயிடுச்சு பாருங்களேன். நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்ல பொடி மட்டுமே நல்லா கலர் கொடுத்துருக்கு, நல்லா கருன்னு கொடுத்துருக்கு. நான் அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை டீ வடிகட்டினால நல்லா சலிச்சிக்கலாம். நம்ம அதை பாருங்கள் நல்லா சலித்து எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. ஏன்னா தேவையான அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். முடி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பொருள் எடுத்துக்கோங்க. முடி நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பொடி எடுத்துக்கோங்க. நான் என்னென்னா நல்லா நைஸாக எடுத்தாச்சு. நல்லா நைஸாக எடுத்ததுக்கப்புறம் நான் தேவையான அளவுக்கு தான் நான் பவுட்ரு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். அதில் 2 ஸ்பூனாவது இருக்கும். அந்த 2 ஸ்பூன் உள்ள அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான். அவ்வளோதாங்க. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். நான் ஒரு சின்ன சில்வர் பாத்திரம் தாங்க எடுக்கிறேன். சின்ன சில்வர் பாத்திரம் தான் நான் எடுக்கிறேன். அந்த தேவையான அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிறதே 2 ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். சலிச்சதுனால பாக்கி எல்லாத்தையும் நான் டப்பாவில் கொட்டி வச்சுக்குவேன் நான். அவ்வளோதாங்க. இதில் இன்னும் ஒரே ஒரு பொருள் தாங்க நம்ம போட போகிறோம். அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதில் என்ன போட போகிறேன்னா, கடுகு எண்ணெய் தாங்க நான் போட போகிறேன். தேவையான அளவுக்கு கடுகு எண்ணெய் லைட்டாக ஊற்றினாலே போதும். ஏன்னா அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
கடுகு எண்ணெய் தாங்க நான் ஊற்ற போகிறேன். லைட்டாக ஊற்றினாலே போதும். ஏன்னா நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம, ஏன்னா விளக்கெண்ணெய் மாதிரி கடுகு எண்ணெயும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள், நல்லா திக்னஸாக இருக்குது, நல்லா தாறு மாதிரி இருக்குது. எங்களுக்கெல்லாம் சூப்பராக ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. வாரம் வாரம் நாங்கள் இதை அங்கங்கே வெள்ளை முடி இருக்கிறதுனால அங்கங்கே இதை வந்து தலையில் நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் வச்சுட்டு ஷாம்பு ஷியாக்காய் நாங்கள் எதை வேணாலும் போட்டுட்டு நாங்கள் இது பண்ணி குளிச்சுக்குவோம். கூலிங் தண்ணியில் தான் நம்ம வந்து குளிச்சுக்கணும். நான் அடுத்தது என்ன பண்ணோம்னா, அது ஓரமாக வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ஒரு வடைச்சட்டி எடுத்திருக்கேன். அந்த வடைச்சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கு லைட்டாக ஹீட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கலக்கி வச்சுருக்க ஹேர் டையை அதில் வச்சுக்கலாம். நம்ம அந்த கிண்ணத்தை அப்படியே அந்த ஹீட் பண்ணுற தண்ணியில் அந்த கிண்ணத்தை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சுடு தண்ணியில் வச்சு இலகுன மாதிரி ஆகிடும். அது வச்சோடனே இலகுன மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கு. நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி சூடாயிடுச்சு, நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக ரிசல்ட் வந்திருக்கு. சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இலகிருச்சு பாருங்களேன். எண்ணெய் ஆயில் எவ்வளோ டைட்டாக இருந்தது, சுடுதண்ணியில் வச்சோடனே எப்படி அப்படியே லூஸாகிடுச்சு பாருங்கள், எண்ணெய் மாதிரி ஆகிடுச்சு பாருங்களேன். நம்ம அந்த அளவு கரெக்டாக பக்குவமாக அதை பண்ணிட்டோம்னா ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். நீங்களும் வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாரம் வாரம் நீங்கள் வாரத்தில் 1 முறை, மாதத்துக்கு 2 முறை அது மாதிரி தேய்ச்சாலே போதும். ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ எப்படி போட்டிருக்கிறத உங்களுக்கு தெரியும். அப்படியே கீழே இறக்கி வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ரிசல்ட்டு கிடச்சிருக்கு எங்களுக்கெலாம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, அதில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் நேரம் ஒரு ஆறட்டும். அதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு லூஸ் கொடுத்துருக்கு பாருங்களேன். சுடு தண்ணியில் வச்சு எடுக்கவும் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். முடி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பொருள் எடுத்துக்கங்க. நிறையா இருந்துச்சுனாலும் அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கங்க. மிச்சம் மீது இருந்துச்சுன்னா டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ நமக்கு அவசர அர்த்தத்துக்கு அது உதவும். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கலர் பிடிச்சிருக்கு பாருங்கள். எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் கையில். அவ்வளோதாங்க. சூப்பராக ரிசல்ட்டு கிடச்சிருக்குங்க. எந்த அளவுக்கு ரிசல்ட்டு சூப்பராக எங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் இதை தாங்க யூஸ் பண்ணிக்குவோம். நாங்கள் கடையிலெல்லாம் நாங்கள் வாங்கவே மாட்டோம். டை இதெல்லாம் நாங்கள் கடையிலெல்லாம் வாங்கவே மாட்டோம். வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு தான் நாங்கள் வந்து தலையில் எப்போதுமே தடவிக்குவோம். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா கருன்னு இருக்குது. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நான் அப்படியே தண்ணியில் அலசி காட்டுறேன். ஒரு சொட்டு கூட அந்த இது போகவே போகாது. ஏன்னா கையில் இருக்கிறதுனால அப்படி இது முடினா சுத்தமாக போகவே போகாது. நம்ம கையில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. தலையில் முடியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கும். நல்லா 2 மணி நேரம் நல்லா காய விட்டுட்டதுக்கப்புறம் சீயாக்காவை எது வேணாலும் நீங்கள் வந்து தலையில் போட்டு குளிச்சிடலாம். நல்லா கூலிங் தண்ணியில் குளிச்சிருங்க. சூப்பரான ரிசல்ட்டுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். போகவே இல்லை பாருங்களேன். தண்ணியில் காட்டவும் இங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் இருக்கிற பொருளே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.